ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 green color feather, pile number 2 white color stone, pile number 3 me time. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விமென்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விமென்ஸ் டேக்கு 3 days வந்துட்டு டேரோட் ரீடிங் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனலி எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே, ஓகே, பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஃபெதர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1, okay, got 2 of sword, page of pentacles, knight of sword. ஸோ இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஒன் டைம் நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிற்காம செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசிச்சுட்டு பிளான் அந்த பட்ஜெட் பிளானிங் மாதிரி இந்த வாரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளஷர்ஸ்க்காக பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட பியூட்டி ரிலேட்டட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, இல்லைன்னா பார்லருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி செல்ஃப் கேருக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் தேவை. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். நம்பர் 1, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட நீங்கள் அவ்வளோக்கும் கான்டாக்ட் இல்லை, ரெகுலராலாம் பேச மாட்டீங்க, எப்பயாவது தான் பேசுவீங்கன்னாலும் அந்த பர்சன் உங்ககிட்ட அவங்க லவ் அவங்களோட அந்த கேரிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை கெட் டுகெதர் பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு இன்விடேஷன் உங்களை தேடி வரும். அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ், அதாவது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல மற்றவங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் வேற யாரோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும்னு வைங்களேன். அது கேட்ட உடனே டெஃபினட்டா நீங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க தேடுற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்க, சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும், எக்ஸாக்ட்லி அந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க.
அதுக்காக நிறைய தேடி இருப்பீங்க, நிறைய வந்துட்டு கூகுள் பண்ணியிருக்கலாம், நிறைய பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். அப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு விஷயம் இந்த வீக் இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் கேட்காமலே அது உங்களை தேடி வரும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணால் கூட, ஒரு பீப்புள் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வேணும்னு வெயிட் பண்ணால் கூட ஈஸியாக கிடைக்கும். சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் தெரியுது, உங்களுக்குள்ளார அந்த மாற்றங்கள் தெரியும். கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எனர்ஜி இருக்கும் உங்களுக்குள்ளார, பாசிட்டிவான ஒரு ஹோப் தெரியும். ஒரு ஹோப்புங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஃபினான்ஷியலி வந்து கொஞ்சம் லோவாக இருந்திருக்கலாம். உங்களோட கெரியரில் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கான ஒரு இன்கம் வாங்குறீங்கன்னா இருக்காது. அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மணி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். உங்களுக்கு அந்த மணி பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ மைண்டுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்த மைண்டு வந்துட்டு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கவனம் வந்து தேவை. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா கூட கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு பார்க்கறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த ஒரு வாரம் ஒரு சில பீப்புள் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாலோ ஒரு சில அட்வைசஸ் கொடுத்தாலோ கேளுங்க. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்துட்டு ஏதாவது அட்வைசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும். ஓகே, ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம் இந்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு. Three, 4, 5. Okay. Set boundaries. Learn to say no when needed. Yes, see, ஒரு ஹாப்பி அண்ட் அதே மாதிரி எஸ் வெயிட் சி ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். பட் அட் த சேம் டைம் வந்து பவுண்டரிஸை ஏன் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னா, பிகாஸ் பீப்புள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இந்த டைமில் உங்களை சுற்றி இருக்கவங்க அட்வான்டேஜ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அது மூலியமாகவும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய வரலாம். இல்லைனா ஒரு சில டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் தப்பாக எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து யார் எது சொன்னாலும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா செட்டாக இருக்குதான்னு மட்டும் இந்த ஒரு வாரம் பார்க்கணும். ஸோ ஒரு நோ அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல் வந்துட்டு நோ சொல்லுங்க. ரைட். சப்போஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு பார்ட்டியில் ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு இன்விடேஷன்ஸ் வரும் அப்படின்னு, உங்களுக்கு போக பிடிச்சிருக்கு 100% நான் வந்து அங்கே போனால் ஹாப்பியாக இருப்பேன்னு தெரிஞ்சால் மட்டும் போங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிடுங்க. ரைட். தெர் இஸ் சம்திங் பெட்டர். ஏதோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அது இந்த ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து இது எப்படின்னா வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் டைமில் தான் நடக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். ஹானஸ்ட். பி ஹானஸ்ட். Choose a new direction. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் வந்து ரிப்பீட்டேட்டிவாக ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களோட ஓன் செல்ஃபாக இருக்கட்டும், உங்களோட ஓன் லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கட்டும், எது வந்து ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுறீங்களோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் தேவை. டூ சம்திங் டிஃப்ரெண்ட். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம்.
Okay, Ace of Sword. Wow. Wonderful. Okay, Lovers. Three of Sword. Chariot. Judgment. Pile number 2. ஒரு தெளிவான ஒரு ஐடியாஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு வாரம். ஸோ ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த பாஸ்ட் ட்ராமாவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நினப்பு வந்து ஒரு தாட் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப ஆள் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கு, ரொம்ப நீங்கள் வந்து நீங்களாவே இல்லை, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சுற்றிட்டே இருக்கு, ஏதோ ஒரு டேஞ்சர் என்னை சுற்றிட்டே இருக்கு, எனக்கு நார்மலாக தான் இருக்கீங்க, உங்களை சுற்றி எந்த டேஞ்சரும் இருக்காது, பட் உங்களோட தாட்ஸ் ஏதோ ஒன்று உங்களை சுற்றி டேஞ்சர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சம்டைம்ஸ் வந்து நைட் மேர்ஸ், ஆங்ஸைட்டிஸ், இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கண்டினியூஸாக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து அதிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு எய்தர் வந்து ஒரு பீப்புளோட சப்போர்ட் இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்களே அதிலிருந்து வெளியே வரத்துக்கான ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து அதிலிருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹெல்ப் பண்ணுவாங்க, பீப்புள் இருப்பாங்க. இந்த டைம் பீரியடில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் எடுத்துக்கிறது, ஒரு மென்டார்ஸ் இல்லை ஒரு ஹீலர்ஸ் அவங்களோட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனாகவுமே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஹிண்ட் ஆர் ஐடியாவுமே கிடைக்கும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டாக்ஸ் இருக்கும், மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான வேலைகள், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் உங்களை க்ளோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு செல்ஃப் கேர் நிறைய வந்துட்டு இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தது வாட்ஸ் நெக்ஸ்ட், அது மாதிரி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். ஓகேங்களா? அண்ட் ட்ராவலிங் பாசிபிள், எங்கேயாவது ஃபேமிலியோடு வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் மாதிரி எங்கேயா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பீச் இல்லை வாட்டர் பிளேசஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. சம் அட்வென்ச்சர்ஸ் ஆல்சோ வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாரம் பாசிபிள். நிறைய ஒரு இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. பட் எது செய்கிறதாக இருந்தாலும், உங்களோட பர்சனல் விஷயமாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் இல்லை உங்களோட ஓன் செல்ஃப் கேர் இல்லைன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக இருந்தால் கூட எஃபோர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தான். உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட டெசிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்ய போறீங்கிறதுல தெளிவாக இருங்க. அண்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வரக்கூடிய டேஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். வெயிட், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் வேணும்னு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
உடனே வந்துட்டு ஆன்சர் இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரைட் டைமில் கிடைக்கும். எ ஸ்டார்ம் இஸ் கம்மிங் டு எண்ட். எஸ், சரி, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸில் இருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான ஹெல்ப், சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பி பாசிட்டிவ். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் நிறையவே இருக்கணும். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், எது பண்ணால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு கொடுக்கும், எது செஞ்சால் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்களோ அதை செய்யலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட ஒர்க் ஸ்கெடியூலில் இருந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறேன், ஒரு 2 டேஸாவது நான் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா இந்த டைம் பீரியடில் வந்து செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ், உங்களுக்கு வந்து கிடைக்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தாலும் சரி, அது வந்து அதில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். சி, உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விக்ட்ரி கொடுக்க போதா இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபெயிலியரை பார்க்க போறீங்களாங்கிறதுலே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு கெரியர் ரிலேட்டடாக மோஸ்ட்லி இருக்கும். அதில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். ஓகே, இட் இஸ் அப் டு யூ. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் உங்களுக்கு அந்த வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேணும் 100%னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, கர்மா. கர்மா பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த ஒரு வாரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட அந்த குட் கர்மா வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அண்ட் வார்த்தைகள் கவனம். யார்கிட்ட பேசுறதாக இருந்தாலுமே வந்துட்டு வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு கோவங்கள், தேவையில்லாத ஒரு வெறுப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைனால உங்களுக்கு அந்த கோவத்தை வந்து தூண்டி விடுது. பட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா பின்னாடி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ கவனம் ரொம்ப தேவைப்படுது. சரண்டர் டு டிவைன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ரைட், எல்லாமே நீங்களாவே வந்து ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்கல, நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வெயிட். இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து டிவைன் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு நீங்க ஸ்டக் ஆகாம அடுத்தடுத்த வேலைகளை வந்துட்டு நீங்க பார்க்கணும். ஸோ பி ஆக்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் மீ டைம் இந்த ஒரு பையில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Ace of Pentacles. Wonderful. My favorite. Okay, lovers. Okay, I'm getting one strong message, Papo. Okay. பைல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது என்னன்னா, இது உங்களுக்கான டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு எதையுமே செய்யாதீங்க. பிகாஸ் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மற்ற பீப்புள் அவங்களோட விஷயத்தை வந்து உங்க மேல வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நோன்னு சொல்லுங்க. இட் இஸ் வெரி, ஒரு சில விஷயங்களை வந்துட்டு போல்டா வந்து நீங்க நோன்னு சொல்லணும், ரிஜெக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு எமோஷ்னலா வந்து நல்ல ஸ்வீட்டா கூட பேசி ஏதாவது ஒரு ட்ரிக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க உங்களை சுத்தி இருக்க பீப்புள். சே நோ. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்
ஒரு சில பீப்புள் உங்ககிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸை கொடுத்தாங்களோ அதை வந்து மறக்கக்கூடாது. உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன் வெரி மச் நீடட், ரைட்? அண்ட் உங்களுக்கு நிறைய லவ் ஆக்சுவலி கிடைக்கும், நிறைய லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. லவ் ப்ரப்போசலாக இருக்கலாம், இல்லைனா சம்திங் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். ஓகேங்களா? இந்த வாரம் வந்துட்டு உங்களோட வேல்யூ என்ன அதை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய வாரம். செல்ஃப் கேர், செல்ஃப் ஒர்த்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய உங்களை பற்றி படிங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு வெயிட் யூ டிசர்வ் மோர். நீங்கள் வந்து ஆக்சுவலி வெரி டிசர்விங் பர்சன். லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ரொம்ப டிசர்விங்கான பர்சன் தான். அதுக்கான குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. பட் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறது எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு வீக்னஸை வச்சுட்டு தான் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களால் நோன்னு சொல்ல முடியல. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்துட்டு ட்ரை டு ரிஜெக்ட். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் எவ்ரி இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணாதீங்க. எவ்ரி ஆஃபர், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு ட்ராப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு உங்களோட கோல் அண்ட் ட்ரீமில் இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலி நீங்கள் உங்களோட கோல் நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜேர்னி இஸ் கரெக்ட். மேபி நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஒரு விக்டரி எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப ஹியூஜ் சக்ஸஸ், ஹியூஜ் ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வர டைம் ஆகும். பட் ஆனால் அந்த கரெக்டான ஜேர்னியில் தான் நீங்கள் இருக்கீங்க, ரைட்? ஸோ பீப்புள் வந்துட்டு உங்களை இந்த டைமில் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. யூ காட் அ வெரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கான ஒரு ஃப்யூச்சர், உங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கு. நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் இருந்த ஃபோக்கஸ் அண்ட் விஷன்ஸ் மாறாதீங்க, ரைட்? அண்ட் யூ காட் லவ்வர்ஸ் கார்டு இருக்கு. ஸோ நியூ லவ் எனர்ஜி கிடைக்கும். திடீர்னு பீப்புள் வந்து உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க, ரொம்ப லவ் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பீப்புளெலாம் வந்துட்டு உங்ககிட்ட பேச வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் எனர்ஜிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் உங்களோட வேல்யூ, உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நீங்கள் வந்து மற்ற பீப்புளுக்கு தெரிவிக்கணும்னு இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளே வந்துட்டு ஒரு சில குட் பீப்புள் இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல பீப்புள் இருக்காங்க உங்களை சுற்றி. அவங்க உங்களோட வேல்யூவை வந்து மற்ற பீப்புளுக்கு தெரிய வைப்பாங்க, ரைட்? ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம் இந்த வாரம். It is up to you. Efforts. Okay. ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்ன பார்த்தீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியாக கிடைக்கும். பட் அது நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, அதில் எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்கு. இட் இஸ் அப் டு யூ. எஸ் இல்லைன்னா நோன்னு சொல்கிறது வந்து உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர், அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய டேஸ் வந்து இருக்கும். நாட் த ரைட் டைம். வெயிட். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் வேணும்னு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது அதுக்கான ஒரு ரைட் டைம் கிடையாது. ஓகே, நான் I'll take another 2.
See, stand up for your own. Don't let others steal your light. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட ஸ்பாட்லைட்டை எடுத்துக்கிறதுக்கு 1 or 2 people உங்களை சுற்றி ஆக்சுவலி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்காதீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ளோ ஈஸியாக வரும். எஸ், இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் வந்துட்டு நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து பணம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மணி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நிறைய செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம், செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரியே உங்களை நினச்சிக்காதீங்க. அது எல்லாமே தாண்டி வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்கள் எஸ்ன்னு சொல்கிற இடத்துல வந்துட்டு நோன்னு சொல்கிறீங்க, நோன்னு சொல்லக்கூடிய இடத்துல எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சில எமோஷன்ஸ் அண்ட் ஒரு சில சென்சிட்டிவ், இது ரெண்டும் தான் வந்து இன்னும் உங்களை மூவ் ஆன் ஆக விடாமல் தடுக்குது. போல்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரையாரிட்டிஸ், உங்களோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு டாக்ஸிக் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விலைக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குட் சோல்ஸ், நல்ல ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு கொஞ்சம் மிக்சர் வந்தாலுமே வந்துட்டு லாட் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட 3 பைல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நீங்க பழைய வீடியோஸ் எப்போ வேணாலுமே பார்க்கலாம். பிகாஸ் என்னோட எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு பொருந்தும். ஓகே, தேங்க்யூ.